சித்தர்கள் திருவடி ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். கடந்த 2-3 வாரமா பெருசா ஆக்டிவா இல்லை. கொஞ்சம் சின்ன சர்ஜரி ஒன்று, அது போன திங்கட்கிழமை தான் அது முடிஞ்சது. ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் உங்க கூட நான் இந்த நேரலையில் வரேன் உங்களுக்கு. அதனால நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் நியூஸ் லெட்டர் ஒன்று கொஞ்சம் பெண்டிங் ஆச்சு. வெப்சைட் அப்டேஷனும் கொஞ்சம் தள்ளி போச்சு. இதெல்லாம் நான் மறுபடியும் அசல வேகத்தில் உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியோட இந்த காணொலியை நம்ம தொடங்குவோம். கடவுள் அருளாலும் சித்தர்களுடைய என்னுடைய குருநாதர் குடி சுவாமிகளுடைய அருளாலும் 14 சித்தர்களின் அருளாலும் நான் பூரண குணமடைந்து விட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. எனிவே நம்ம காணொலிக்குள்ள வருவோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன ஒரு அடக்கம் அப்படின்னும், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, கடவுள் என்ன யாரு, அது எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுகள் என்ன, அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி நம்ம கடவுளை காண முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் நம்ம போனோம். அதுல ஒரு சின்ன ஒரு பகுதியா பஞ்சபூதங்களை பத்தி பார்த்தோம். பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படிதான் நம்ம வரிசைக்கிரம் படுத்தி நம்ம பார்க்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவோம். ஆனா நீங்க சித்தர்கள் எல்லாம் அவங்க கண்டு தெளிந்த அந்த இது என்னன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா ஆகாயம் முதல்ல, காற்று, நெருப்பு, நீர், நிலம், அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. குறிப்பா நீங்க பார்க்கணும்னா சிவானந்த பரமஹம்சத்தினுடைய சித்தவேதம், அதாவது மோட்ச சூத்திரம் அப்படிங்கிற ஒரு அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தை இப்படிதான் வரிசை கிரமப்படுத்திருப்பார். ஆகாயம் முதல்ல, அதுதான் பேஸ். அதோட எப்படி தோன்றது, முதல்ல ஆகாயம், அந்த ஆகாயத்தின் மூலமாக தோன்றப்பட்டது காற்று, அந்த காற்றின் மூலமாக உருவானது நெருப்பு, இந்த நெருப்பின் மூலமாக உருவானது நீர், நீரின் மூலமாக நிலம். இப்படித்தான் அவங்க வரிசை கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் நாம எப்படி இந்த அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்டம் என்பது தெரியும் உங்களுக்கு, உலகம். பிண்டம் என்பது இந்த உடல். இந்த உடலுக்கும் இந்த உலகத்திற்கும் எவ்வளவு நெருங்கிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. நம்ம இதெல்லாம் ஒரு ஆண்டனா மாதிரி. நம்ம we are receiving some powers from the பஞ்சபூதாஸ். அது ஒவ்வொரு நிலம், நீர், நெருப்பு, காற்றுல இருக்கிற ஒவ்வொன்றும் நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டனாஸ் எப்படி நம்ம கிரகிக்குது, என்ன மாதிரியான நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. அது பாசிட்டிவ்ஸ். நாம சொல்றோம் இன்னைக்கு கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லி நம்ம உட்கார்றோம். அந்த வேண்டுதல் இது எங்க போய் இருக்குது, அந்த பஞ்சபூதத்துக்கு தாண்டி இந்த பிரபஞ்சத்துல போய் சேருதா, இந்த பிரபஞ்சத்தின் காதுல விழுந்து அது நமக்கு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்யுது அப்படிங்கிறதுதான் இந்த நீண்ட தொடர்ல நம்ம சின்ன சின்ன காணொலிகளா ஒரு 5 நிமிட காணொலிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ இப்ப முதல்ல இன்னைக்கு நம்ம இந்த பஞ்சபூதத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நிலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த உடம்பு தான் நிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிலம்ங்கிறது நம்ம கீழே மண் சார்ந்த இந்த புவி சார்ந்த அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இந்த புவியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நிலத்தை நம்ம என்ன சொல்றோம், இந்த மண்ணோட இருந்த இந்த நிலப்பரப்பை நம்ம நிலம் சொல்றோம். ஆனா பிரபஞ்சத்துல நம்ம பாக்குறோம், பிரபஞ்சம்ன்றது இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த பூமியை போல 7-8 கிரகங்கள், அதை தாங்கின ஒரு சூரிய குடும்பம், பல லட்சம் கணக்கான விண்மீன்கள், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பால்வெளி. இந்த சுத்த பால்வெளி மாதிரியான லட்சக்கணக்கான பால்வெளிகள் கொண்டது ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம, அது ஒரு கரும் குழல் சொல்லுவோம், அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிளாக் ஹோல், அது மாதிரி லட்சக்கணக்கான பிளாக் ஹோல் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த நிலம் அப்படின்றது இது இந்த பூமியை மட்டும் இல்லை. அப்போ இது இல்லாம சந்திரன்ல இருக்கிறதும் நிலம் தான். அப்போ வியாழன், இது மாதிரி சனி கிரகம், இதெல்லாம் இருக்கிற எல்லாமே நிலம் தான். அது மாதிரி நாம அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற அந்த நிலப்பரப்பு, அந்த கோள்கள்ல இருக்கிற அந்த நிலம் எல்லாம் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டனாஸ் எப்படி ரிசீவ் பண்ணுது, இந்த உடலை நிலத்துக்கு ஒப்புமை சேரும். அதுக்கப்புறம் நீர் நம்ம இந்த இதுலதான் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இந்த பூமி பிரபஞ்ச இதுலதான் நம்ம இந்த நீர் இருக்குது. ஆனால் இந்த நீர் நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 70% கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்னன்னா ரத்தமா இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த முனையிலிருந்து இந்த உச்சங்கால் உள்ளங்கால் வரைக்கும் இந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இந்த நர்வ் சிஸ்டத்துல அது போயிட்டு வந்துட்டே ரன்னிங்ல இருந்து இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது பரல ரொட்டேஷன்ல ஆகிட்டே இருக்குது.
ஸோ இதுதான் இந்த நீர். நம்ம உடம்பு முழுவதும் அந்த நீர் ஆக்குபை பண்ணியிருக்குது. நெருப்பு, ஏற்கனவே நம்ம சொன்னோம், உடல் சூடு. இந்த உடல் வந்து இந்த நெருப்பா இருக்கும். இந்த நெருப்பு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நாம் இயங்குவதற்கு, நம்ம உயிரோடு இயங்குவதற்கான இது எந்த ஒரு ஆதாரம் எதுவும் இல்லை. அது இல்லைன்னா உடல் சூடு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து இறந்த பிணமாகவே கருதுவோம். அடுத்து காற்று. காற்று வெளிப்புறத்துல இருக்கிற மாதிரி வேற எந்த கிரகங்களும் இல்லை, நாம கண்டுபிடிக்கல. இந்த காற்று இங்கதான் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த காற்று வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி காற்று இல்லை, மற்ற எங்கேயும் இல்லை. ஆனா இருந்திருக்கலாம், சந்திரன்ல இருந்திருக்கலாம், செவ்வாய் கிரகத்துல இருந்திருக்கலாம், அதற்கான மூலப்பொருட்கள் தண்ணி இருந்தது, காத்து இருந்துங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றோம். ஆனா ஆதாரம் இன்னும் கிடைக்கல. ஸோ அந்த பிராணா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள அது இல்லைன்னா நம்மளால இயங்க முடியாது. இது நம்ம பார்த்துட்டோம். இந்த பிராண சக்தி வந்து என்னென்ன சொல்லி, இப்ப நாம வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம சாப்பிட்ற சாப்பாடு அதனாலதான் நம்ம வந்து நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பாடுங்கிறது ஒரு ஆதாரம். அது எப்படி குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சக்தியை நம்ம கொடுக்குதோ அது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி இந்த பிராண சக்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி. அது நமக்கு வந்து சார்ஜ் மாதிரி. நம்ம நைட்டு எப்படி ஒரு மொபைல் சார்ஜ் நைட்டு உள்ள ட்ரைன் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், பிளக் போட்டு நம்ம சார்ஜ் ஏத்துற மாதிரி இரவுல நம்ம தூங்கும் போது நம்மையும் அறியாமல் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்படி போகிற போது நமக்கு இந்த பிராணசக்தியின் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை சார்ஜ் பண்ணுது. அதனாலதான் அடுத்த நாள் காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா எழுந்துச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு நம்ம வந்து கிளம்புறோம். இந்த பிராணசக்தியில என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு இதா பார்க்க போறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை தனித்தனியா பிரிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து காமனா நம்ம வந்து அதோட இதெல்லாம் சொல்றோம். இப்போ ஆகாயம் அப்படின்றது வந்து நம்ம வந்து எதை கொஞ்சம் நோக்கி பண்றோம், நம்முடைய செயல், நம்ம செயலோட தேவையான எண்ணம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணம் தான் வந்து ஆகாயத்தா நம்ம என்ன மாதிரியான தாட்ஸ் போகுது, இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து ஆகாயமா போறது. இப்போ இந்த ஆகாயம் அப்படின்னா நம்ம எப்படி ரிசீவ் ஆகுது. இப்போ நம்ம சொல்றோம், ஏற்கனவே சொன்னோம், நம்ம இது வந்து ஒரு ஆண்டனா, அந்த பாடி, இந்த உடல் வந்து அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்குது. அந்த பிண்டத்தில் என்ன இருக்குது, அப்போ வெளியில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்களோட எப்படி ரிசீவ் பண்ணுது, எது ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அந்த ஆகாயத்துக்கு பேஸ் என்னன்னா சத்தம். விடிய பார்க்கலாம், ஆகாயத்துல இடி, மின்னல், இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய இதெல்லாம் கேட்குது. நம்ம அது அண்டத்துல பெரிய சத்தம் கேட்குது, நமக்கு கேட்கறது ரொம்ப சின்னதுதான் கேட்கிறோம். ஆனால் அதை ரிசீவ் பண்ற இது எங்க இருக்குன்னா அந்த காது. இந்த காது தான் வந்து சப்தத்தை உள்வாங்கி நம் உடலுக்கு கொடுப்பது. நம்ம வந்து கண், காது, மூக்கு, வாய் சொல்றோம், அந்த மாதிரியான அந்த ரிசீவர்ஸ் அவங்க எல்லாம். அடுத்தது வந்து ஆகாயத்துக்கு இப்படி காதோ அது மாதிரி காற்று இருக்கு பாத்தீங்களா. அந்த காற்று வந்து என்னன்னா நம்ம அது ஸ்பரிசம். அது காத்து படும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த உணர்வு, இந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோல் தான் இந்த காற்றுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப காற்றுல இருக்கிற அந்த உணர்வுகளை எல்லாம் நம்ம வந்து இந்த தோல் மூலமா அந்த பரிசம் நம்ம வந்து உணர்ந்து நம்ம வந்து பாக்குறோம். அது இந்த இது வெறும் காற்று மட்டும் இல்லை, நிறைய நம்ம தொடுறோம். அந்த தொடுதல்ங்கிற உணர்வு இந்த தோலுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த தோல் வந்து ஒரு ரிசீவரா நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தது வந்து நெருப்பு. இந்த நெருப்புங்கிறது வந்து ரூபம், இந்த ஜுவாலை விட்டு எரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜான், இதை பார்க்கிற இது வந்து நம்ம கண்ணு. இந்த கண்ணுக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த கண் வந்து இந்த ரூபத்தை நாம் பார்க்கிறோம். உருவத்தை நாம் பார்க்கும்பொழுது 100% நம்ம அதை தான் பார்க்கிறோம். நம்ம ரூபம் பலவிதம், அதுல வந்து அந்த ரிசீவரா நம்ம வந்து கண்ணை பார்க்கிறோம். அடுத்தது நீர். நீர் அப்படிங்கிறது வந்து சுவை மிகுந்தது. எப்படி ஆகாயம் எப்படி சப்தம், சப்தத்துக்கு வந்து காது கேட்குதோ, காற்று எப்படி ஸ்பரிசம், அதுக்கு தோல் எப்படி நம்ம வருதோ, அது மாதிரி நெருப்புக்கு வந்து ரூபம், ரூபம்னா சொரூபம், இந்த சொரூபத்தை வந்து கண் பார்க்குதோ, அது மாதிரி நீருக்கு வந்து சுவை. இந்த சுவை வந்து எதை நம்ம அறிதோ, நாக்கு. இந்த நாக்கின் மூலமாக சுவை நிறைய. இன்னைக்கு அறுசுவை உணவு இல்லாம இந்த தமிழ் கலாச்சாரத்துல நம்ம எதுவுமே இல்லை, அவ்வளவு சுவையான நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இந்த சுவையை கொடுக்கறது வந்து நாக்கு. இந்த நாக்குக்கு ஆதாரமா இருக்கிற ரிசீவர் எதுன்னா நம்ம வந்து நீரோட ரிசீவர் தான் நாக்கு. அடுத்தது நிலம். இந்த நிலம் அப்படின்றது வந்து நீங்க நிலத்துக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா சுவாசம். இந்த சுவாசம் என்றது வந்து நம்ம எப்படி உணர்றோம், நம்ம அந்த சுவாசம் அது எதை உணர்றோம், மூக்கின் மூலமா உணர்றோம். இப்போ மழை பெய்யறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சது அப்படின்னா அந்த மண் வாசனை வரும். அது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அந்த மண் வாசனை வரும் இல்லைங்க. ஸோ நிலத்தின் மூலமாக நாம் இந்த இது வந்து இந்த சுவாசம் அப்படிங்கிற ஒரு ரிசீவர். இந்த ரிசீவர் தான் நமக்கு இந்த மூக்கு. இப்போ கண், காது, மூக்கு, தோல், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள ஐம்புலன்கள்னு சொல்றோம்ல, அது வேற. அது நம்ம வந்து மும்மலத்தை வந்து நம்ம அடக்கிறதுக்கு ஐம்புலன்களை அடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த ரிசீவர் அந்த பஞ்சபூதங்களுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பது நம் வழிபடியா இருந்தாலும் ஆகாயம் என்பது முதல் படியாகவும் அதன் மூலமாகத்தான் நம்ம வந்து காற்று. அந்த ஆகாயத்துக்கு வந்து சப்தம், இந்த இடி, மின்னல், வான்வெளியில நடக்கிற மிகப்பெரிய சப்தங்கள் எல்லாம் இருக்குது. அங்குதான் இந்த சப்தம் உருவாகுது.
காற்று அந்த சப்தத்தின் மூலமாக, அந்த ஆகாயத்தின் மூலமாக அந்த காற்று அடுத்தது வருது. அந்த காற்றுக்கு வந்து ஸ்பரிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஸ்பரிசத்தை ரிசீவ் பண்ற உணர்ற இது வந்து நம்ம தோலுக்கு இருக்குது. அடுத்து வந்து நெருப்பு. இந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரூபம், சுரூபம். நம்ம அந்த கொழுந்து விட்டு எரியறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய உருவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து கண், இந்த கண்ணுக்கும் அந்த ரிசீவர் தான் நெருப்போட ரிசீவர். அடுத்தது நீர். நீருக்கு வந்து சுவை அப்படிங்கிற ஒரு இருக்கு. நம்ம நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு குடிச்சாலே பார்க்கலாம். இந்த சுவை இது மட்டும் இல்ல, நிறைய அந்த சுவையை வந்து ரிசீவ் பண்றது வந்து, நீரோட இதை ரிசீவ் பண்றது வந்து நாக்கு. இந்த நாக்கு தான் வந்து நீரோட ரிசீவர். அதாவது நம்ம வந்து ஆண்டனா மாதிரி வச்சுக்குவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இறுதியாக நம்ம வந்து நிலம். நிலத்துக்கு வந்து நம்ம வந்து சுவாசம். அதாவது சுவாசம்னா உணர்வும், நம்ம அப்படி உணர்ந்து பார்க்கறோம் இல்லையா, அந்த அது மாதிரி சுவைங்கிற மாதிரி இது சுவாசம். இதுக்கு வந்து மூக்கு தான் நமக்கு வந்து அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் எப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு ஸ்பெஷாலிட்டியோட இருக்குங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பஞ்சபூதங்களோட இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை வழங்கும் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வளர்ச்சி நீங்கள் புதியவர்கள் என்றால் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய புதிய காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பக்கத்துல இந்த பெல் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணி தம்ப் இம்ப்ரெஷன் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எங்களுடைய எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவே இந்த சப்ஸ்கிரைபர் தான். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களின் பங்களிப்பிற்காக கரம் நீட்டுகிறது. உங்களின் இந்த சிறு உதவி ஏழை மற்றும் முதியோருக்கு உணவாகவும், திருக்கோவில்களுக்கு தீபமாகவும், ஆன்மீக அனுபவ காணொலியாக்கத்திற்கும் பயனுள்ளதாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மேலான உதவிகளை 9444931898 என்ற ஜிபே எண்ணிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வையுங்கள். நன்றியுடன் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.